ஃப்ரைடே மார்னிங் காலையில் எழுந்த உடனே பூஜை சாமான்லாம் துலக்கி பொட்டு வச்சாச்சு. நிறைய பேர் ஃப்ரைடேனா அன்றைக்கி தான் எப்பயுமே இந்த பூஜை சாமான் நம்ம வாஷ் பண்ணணும், முன்னாடி நாள் வாஷ் பண்ணி பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எப்பயுமே முன்னாடி நாள் தான் பண்ணுவோம். அன்றைக்கான நான் ஃப்ரைடே எழுந்து பண்ணியிருந்தேன். உங்கள் வீட்டில் எப்படி பழக்கம்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் குஷ்கா செய்கிறதுக்காக அம்மா பூண்டு உரிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பூண்டு உரிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலியாகிட்டு இருந்துச்சு வீட்டில். அதுக்காக பூண்டை உட்காந்து உரிச்சிட்டு இருந்தேன் நான். பூண்டு பேஸ்ட் அரைச்சி முடிச்சாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா குஷ்கா செஞ்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த குஷ்கா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ ஆல்ரெடி சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எப்பயுமே பிரியாணிக்கு குஷ்காக்கெல்லாம் தக்காளியை அரைச்சி தான் சேர்ப்போம். அப்போ தான் சாதத்து மேலே நல்லா கோட் ஆகும், எங்கேயும் நமக்கு தொக்கா நிற்காமல். யாராவது இதே மாதிரி தக்காளி அரைச்சி செஞ்சு ட்ரை பண்ணியிருக்கீங்களான்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நைட்டு லஞ்ச் மெனுக்கு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கேப்சிகம் மசாலா தான். அது வீடியோ ஷூட் பண்ணி முடித்த பிறகு குழந்தை அழுத ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சொல்லிவிட்டு அவனை போய் யானையில் ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன்.